என்ன துணிச்சல் இருந்தா எங்க மேனேஜர் மதுவையை நீங்க ஏமாத்த பாத்துப்பீங்க. இப்பவே மாமா கிட்ட போய் உண்மையை சொல்ல போறேன். நீங்க கம்பி எண்ண வேண்டியதான். சுந்தரம், அவசரப்படாதீங்க. இந்த போட்டோவை மது பாத்துட்டார. இனிமே தான் காட்ட போறேன். சுந்தரம், நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் அவர் மனைவி இல்லை. நான் நடிகை சுமதிதான். அம்மா சுமதி, உங்க ரெடிப்பால இந்த குடும்பத்தை ஏமாத்த பாக்காதீங்க. சுந்தரம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. நான் நடிகை சுமதிங்கிறது மதுவுக்கு தெரிய வேண்டாம். ஆமா சுந்தரம், எனக்கு எல்லா வசதி இருந்தும் வாழ்க்கையில எந்த சுவையும் இல்லாம இருந்து என்னமோ தெரியல, இந்த இடத்துக்கு வந்த பிறகுதான் ஒரு புது உலகத்தை பாக்குற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது. சத்தியமா சொல்றேன் சுந்தரம், நான் மதுவை மனசார விரும்புறேன். அவரும் என்ன மனசார விரும்புறாரு. தயவு செய்து இந்த உண்மை அவருக்கு தெரிய வேண்டாம். என்னம்மா சொல்றீங்க? உண்மையத்தான் சொல்றேன் சுந்தரம். என் கற்பனையை பாழ்படுத்தினாதீங்க. என்ன மனோ கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அப்படி துரதிருஷ்டவசமா பிரிவு ஏற்பட்டா அதை என்னால தாங்கவே முடியாது. அப்புறம் நான் ஒரு பயங்கரமான முடிவை எடுக்க வேண்டி வரும். சுந்தரம், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு வாழ்வு கொடுங்க. நீங்க கவலை எல்லாம் மறந்து சமையல பண்ணுங்க. இந்த ரகசியம் என்னோட க்ளோஸ். மதுவுக்கு பாவக்காய் பிடிச்சதுன்னா ரொம்ப பிடிக்கும். இத்த வச்ச குபுட்டி எடுத்துக்கோ. குட் மார்னிங் மேனேஜர். அம்மா வாங்க சுந்தரம். ஆமா மேனேஜர் இல்ல, எங்கேயோ கிழக்க போயிருக்காரு. கிழக்கையா? நெடுஞ்சால அங்கதான் மதம் முடிச்ச யானை ஒண்ணு சுத்திட்டு இருக்குது. துப்பாக்கி எடுத்து சுட போயிட்டாரா? மதம் முடிச்ச யானையா? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? நேத்து நான் தானே அங்க காவல்காரன். நீங்க இருந்த போது யானை வந்துச்சா? யானை வரல, என் காதலி சச்சு வந்தா. அவங்களுக்கு அங்க பயமா இல்ல? என் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவ எதை கண்டாலும் பயப்படுறது இல்ல. பாருங்க, என் தலையெழுத்து அன்பா அந்த நேரம் பார்த்து பேசிட்டு இருக்கிற நேரத்துல இவன் வருவானா சினிமா டைரக்டர். அந்த டைரக்டர் நேத்துக்கு என்ன வேற விழால பாத்துட்டாரு. எந்த சமயத்துல என்ன பத்தி மது கிட்ட உண்மையை சொல்லிட்டு போறாரோ எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களை பத்தி அவன் நினைச்சா அவன் கண்ணு முன்னால செருப்பு தான் வரும். அப்படி போட்டு மிரட்டி வச்சிருக்கிறேன். மது இருக்கான அவன் முரட்டாளு. அவன் சம்சார சினிமா நடிகை சுமதி மாதிரி இருக்கிறான்னு சொன்ன ஜோட்டால் அடிப்பான் இருக்கிறேன். அபிப்பிராயத்தையே மாத்திட்டானே. இப்ப தெரியுமா சொல்றேன், சினிமா நடிகை சுமதி உங்க மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறான். என்னமோங்க, அவரை பார்த்ததுல இருந்து எனக்கு வேதனையா இருக்கு. ஐயோ, டைரக்டர் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உடனே வைக்க போறீங்க. எந்த காரணத்தை கொண்டோ இந்த விஷயம் மதுவுக்கு மாத்திரம் தெரியவே கூடாது. என்ன மதுவுக்கு தெரியக்கூடாது? ஆமா, ஆனைய சுட போறீங்களே, குண்டனாச்சு. இது ஆனை என்னாச்சு? ஆனை கால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. என்ன இன்னைக்கு மரியாதை எல்லாம் ஓவரா இருக்கு? நான் எல்லாத்துலயுமே ஓவர் தானே, மரியாதையில மாத்திரம் குறைப்பானே. அது இருக்கட்டும், மதுவுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன? ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட விஷயத்தை மறைப்பானே. நம்ம பெரியவர் வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு சினிமா டைரக்டர், மண்டத்தரையன், பனங்காத்தரையன். மண்ட நிறைய விஷயத்தை வச்சுக்கிட்டு சதா பேசிட்டே இருக்கிறான். அதான் பேசுறது எனக்கே தெரியக்கூடாது, வேற ஏதோ விஷயம் பேசிருக்கீங்க. உங்ககிட்ட மறைப்பானே. நம்ம சச்சு இல்ல, நம்ம சச்சுவா? ஏன் சச்சுவா? அது வாழை தோட்டத்துக்கு வந்துச்சு. அதுதான் வந்துச்சு. அதுக்கு ஒரு சந்தேகம், குறிஞ்சி மலர் என்ன தெரியலீங்க. நான் தான் 12 மாசத்துக்கு ஒரு தரம் பூக்குமே, 12 நாளைக்கு ஒரு தரம் பூக்குமே, அது தெரியல. இதுக்குதான் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். ஏன்னா ஆனா இந்நேரத்துல காபி சாப்பிட்டு முடிச்சிருக்குமே, போய் சுட்டுறது. வர்ற சுந்தரி, வரும்போது பெரியவரை பார்த்தேன். இன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டுக்கு ஒரு சாப்பாடு கூட்டிட்டு வந்தார். இன்னைக்கு சாப்பாடு என்னங்க? அவங்க வீட்டுல யாரோ அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த நேரத்துல அங்க போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் வரல. நோ நோ நோ, விருந்தே உனக்காக தான். உன்னை கூட்டிட்டு போற வேலை தான் எனக்கு. புறப்பட சீக்கிரம். என்னங்க நான் வீட்டோட இருக்கிறேன்? நான் விருந்து கிடையாதா? வீட்டோட இருக்கிறவன். வீட்டோட இருக்காத போ. மன்னிச்சிரு சுந்தரி. சாரி சுமதி. உன்னுடைய ஆட்டத்துக்கு என்னுடைய பாராட்டுதலை இப்படித்தான் தெரிவிக்க முடியும். மது, என் பேரை உச்சரிக்கிற யோகிதை உனக்கு வேணும்னா இனிமேல் என்னை ஏமாத்தாம உண்மை சொல். நீதானே? நீதானே? ஏன் பேசாம இருக்கு? உண்மை சொல். யார்? மற்றவங்க யாரு நிமிர்ந்து பார்க்க கூட கூச்சப்படும்படியா நெத்தியில குங்குமத்தோட, முகத்துல மஞ்சளோட, கலங்கல விளக்கம் போல இருந்த என் சுந்தரியா? இல்ல லட்சக்கணக்கான ரசிகர்களின் சந்தோஷத்துக்காக, பாராட்டுக்காக உடல் அழகை காட்டி பிழைக்கிற நடிகை சுமதியா? என்ன மன்னிச்சிருங்க மது. மது, நான் சுமதி தானே?
நான் உனக்கு என்ன தவறு செய்யறேன்? ஏன் என்னை இப்படி ஏமாத்துறேன்? ஆரம்பத்திலே உண்மை சொல்லியிருந்தா என்னுடைய கற்பனைகளை நான் இவ்வளவு தூரம் வளர்த்திருக்க மாட்டேங்க. உன் நடிப்பு திறனை உபயோகிச்சு ஒருத்தனுடைய சொந்த வாழ்க்கையில விளையாடுற அளவுக்கு துணிஞ்சிட்டீல்ல. மது, என் உள்ளத்தை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்ன தவறா நினைக்க வேண்டாம். நான் உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருக்க கூடாதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், நான் என்னன்னைக்கும் உங்க சுந்தரியாவே இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆமா மது, நான் எப்பவும் உங்க நிழலையே வாழணும்னு தான் ஆசைப்படுறேன். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை இவனால தாங்கிக்க முடியுங்கிற தைரியம் தானே உனக்கு? இல்ல மது, மனப்பூர்வமான என் விருப்பத்தை தான் நான் சொல்றேன். எல்லா பெண்களையும் போல எனக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் உங்களை சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஏனோ தெரியல, இந்த இடத்துல நான் அடி எடுத்து வச்சதுல இருந்து என் பங்களாவை பத்தியோ எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான பண வசதியை பத்தியோ நான் நினைச்சு பார்க்க கூட விரும்பினதில்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க அன்பு ஒண்ணு மட்டும் இருந்தா போதுங்கிற நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். உன்னுடைய நம்பிக்கைக்காக என்னுடைய லட்சியத்தையே குறிக்கோளையோ இழக்க நான் விரும்புறேன். நீ இதுவரைக்கும் என் வாழ்க்கையில குறுக்கிட்டது போதும். என் மனக்குமுறல் அதிகமாகறதுக்குள்ள தயவு செய்து இங்க இருந்து போயிடும். பிளீஸ். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயர்ந்த எண்ணத்தோட நான் தான் சுமதிங்கிறத மறந்துட்டேன். உங்களையே தெய்வமா நினைக்கிற ஒரு ஏழை பொண்ணா என்ன பாருங்க மது. உங்க சுந்தரியா என்ன பாருங்க. சுந்தரி, சுமதி, என் மனசு பாரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடு. மது, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் சொல்றத கேளு. ஐயா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் தயவு செய்து தலையிடாதீங்க. இவன் என்ன நல்லா ஏமாத்திட்டா. எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். என் தம்பி டைரக்டர் சொன்னான். நான் வயசானவன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. தங்கமான பொண்ணுடா, அவ உன்னே விரும்புறா. ஏதோ நடந்து போச்சுது. நான் அவளை மருமகளா ஏத்துக்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. துரை, அவசரப்படாதீங்க. மது, என்ன இந்த அமைதியான இடத்துல இருந்து நாடியோட வெறுக்கிற அந்த பட்டணத்துக்கு மறுபடியும் அனுப்பிடாதீங்க. என் மனநிலையை புரிஞ்சுக்கங்க. எனக்கு வாழ்வு கொடுக்க மது. மேற்கொண்டு யாரும் எதுவும் பேச வேண்டாம். நான் என் மனசை மாத்திக்க முடியாது. பரமானந்தன் சார், உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். மறுபடியும் என்ன நடிக்க சொல்லாதீங்க. என்கிட்ட இருக்கிற பங்களா, பணம், என் சொத்து பூராவும் உங்க பேருக்கு எழுதி வச்சிடுறேன். தயவு செய்து என்னையும் மதுவையும் பிரிக்காதீங்க. மெட்ராஸ் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் கொடுங்க. தேங்க்யூ. மது, தம்பி, நான் சொல்றத கேளுடா. இவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டாடா. துரை, நாங்கெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறோம். சுமதி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. மது, மாமா, போயிட்டு வரேன். சுந்தரம், போயிட்டு வரேன். சச்சு.